எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். February 23 அன்னைக்கு வெள்ளூரில் நடக்க வேண்டியிருந்த அந்த பப்ளிக் மீட்டிங் டிவிகேவோட தலைமை நடிகர் மற்றும் டிவிகே அந்த இதை ஃபவுண்டருமான விஜயோட அந்த மீட்டிங்க்கு வந்து போலீஸ் டிப்ளாய் பண்ணப்படுவாங்க 900 பேர் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருந்தது. இது வந்து அகரம்சேரி அப்படிங்கிற வில்லேஜுக்கிட்ட இது வந்து நடக்க இருந்தது. இது வந்து பள்ளிகொண்டா டோல் பிளாசா கிட்ட, அப்புறம் வந்து இது சென்னை பெங்களூர் ஹைவேஸ் NH48 அந்த இடத்துல நடக்க இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்பி சிவராமன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அடக்குவேட் போலீஸ் வந்து வச்சுருக்கு வந்து டிப்ளாய் பண்ணப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காரு. அந்த மாதிரி இது அசம்பாவிதம் வந்து கரூரில் நடந்ததில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் போகிறதுக்கும் அதுக்கும் வந்து ஒரு வழிவகை செய்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. எஸ்பி சிவராமன் அப்படிங்கிறவர் வந்து February 16 அன்னைக்கு அந்த வென்யூவை போய் பார்த்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இவங்க லெட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிவிக்கு அந்த ஃபங்க்ஷனரிஸ் அங்கே இருந்திருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த பர்மிஷன் அங்கே வந்து கேட்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதன் அடிப்படையில் இவர் போய் பார்த்துருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் வந்து அங்கே 5000க்கு மேலே ஆளுங்க இருக்குன்னா அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது SOP அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. போலீஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 4900 பர்சன்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு. என்ன டியூ டு ஹெவி இது ஹாட்டாக இருக்கிறதுனால அப்படிங்கிறதுனால. அதுவும் இல்லாமல் வந்து அந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வரும்போது வந்து அது ஒரு இடையூறாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அங்கே அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. 33 ஏக்கர்ஸ் ஆஃப் அணைக்கட் மெயின் ரோடு அப்படிங்கிற இடத்துல வந்து 25,000 பேர் வந்து கூட அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு இவங்க ஆஃப் பண்ணியிருக்காங்க. பட் வந்து போலீஸ் அதில் 4900 ஆளுங்க வர மாதிரி தான் வந்து இவங்களுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அந்த அவங்க பர்மிஷன் கொடுக்கறத மீறி இவங்க வந்து ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா வந்து கேம்பெயின் பண்ணும்போது அசம்பாவிதம் இதெல்லாம் நடந்ததுன்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து யார் வந்து பண்ணுறாங்களோ அதுதான் அவங்க தான் எடுத்துக்கணும். டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி டிவிகேயோட செக்ரட்டரி வேல்முருகன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 30 டாக்டரு 50 நர்ஸு அப்புறம் ஆம்புலன்ஸு அடிக்குவேட் ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் வந்து அவர் வந்து சொல்லியிருந்திருக்காரு. அதை மெனி கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருந்துருக்காங்க போலீஸு இந்த மீட்டிங்கை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஹெல்ப் டெஸ்க் வைக்கிறது, அப்புறம் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கறது, அப்புறம் வேணுங்கிற அளவு தண்ணி அங்கங்கே வைக்கிறது, ஏன்னா உட்கார்றதுக்கு இடம் சேரெல்லாம் வந்து போட்டு அரேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து வெயில் நிறைய இருக்கிறனால டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து மயக்கமடைகிறவங்க இருக்காங்க, சன்ஸ்ட்ரோக் வந்து இறந்து போகிறவங்க அந்த மாதிரிலாம் நிறைய இருக்காங்கல்ல. அதனால் இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க போலீஸ் அவங்கக்கிட்ட டிவிக்கு ஆள்கள்கிட்ட. போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து கண்டிஷன் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த QR அந்த இதை வச்சு தான் வந்து அந்த கோட் அந்த இதை வச்சு தான் உள்ளே வர முடியும் உள்ளே அந்த மீட்டிங்குள்ளே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்குமே QR கோட் கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அந்த 4900 அந்த இது வந்து போகலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு மட்டும்தான் அது இருக்கும். இந்த வென்யூவுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து அதை காமிச்சா மட்டும்தான் அவங்க உள்ளே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த டிவிக்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுமக்கள்கிட்ட அனாவசியமாக இங்கே கூட்டத்தை வந்து கூட்டாதீங்க, ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி. எஸ்பெஷலி குழந்தைங்க, வயசானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸு, அப்புறம் வந்து ஃபிசிக்கலி வந்து சேலஞ்ச்டாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து வராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாடியே காஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங் வந்து February 23 அன்னைக்கு நடந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் பிரசிடெண்ட் விஜயோட தலைமையில் நடந்திருக்கு. சொல்கிறாருன்னா வந்து ரூலிங் பார்ட்டியை பற்றி வந்து சொல்கிறது வந்து மிஸ்லீட் பண்ணுறாரு பீப்புளை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு அப்கமிங் எலெக்ஷன் வந்து பேட்டில் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் டெல்லின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் ஆக்சுவல் பேட்டில் வந்து பிட்வீன் நம்ம இது எனக்கும் சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அந்த இதில் மீட்டிங்கில்.
வந்து அட்ரஸ் பண்ணும்போது பப்ளிக் மீட்டிங்கில் மண்டே அன்னைக்கு என்ன கேட்டிருக்காருன்னா, அந்த ரெலவன்ஸ் ஆஃப் இன்வோக்கிங் டெல்லி ஏன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அசம்பிளி போலில் வந்து இது பண்ணுறதுக்கு எதுக்கு அழைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இது என்ன பார்லிமெண்ட் எலெக்ஷனா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. நீங்கள் என்ன பிரைம் மினிஸ்டரையாக வந்து நீங்கள் எலெக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. எலெக்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபைட் பிட்வீன் டிஎன் பீப்புள் அண்ட் ட்ரைபரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ரூலிங் பார்ட்டியை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு. அவங்க வந்து அவங்களுக்கு தெரியல, எப்படி கவர்ன் பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இந்த எலெக்ஷனை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஃபைட் வந்து டிஎன் பீப்புளுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் இடையில நடக்கக்கூடியது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லணும்னா, டிஎன்னா விஜய், விஜய்னா டிஎன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. தம்பியும் அதே தான் சொல்லியிருக்காரு. அதாவது தீய சக்தி அவங்க ரூலிங் பார்ட்டி, அப்புறம் நான் வந்து பியூர் சக்தி அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவர் அங்கே பேசியிருக்காரு. விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அலியன்ஸ் வந்து மணினால் வந்து வின் பண்ண முடியாது, வந்து அப்படி மணி அப்புறம் மசில் பவர்னால் வின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஈவில் ரூலை கண்டிப்பாக வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. இந்த போல்ஸ் தான் வந்து அதுக்கு ஒரே வழி அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. சேலஞ்சும் பண்ணியிருக்காரு அவர். இது வந்து அவங்களுடைய வெல்த்து எல்லாத்தையும் வந்து சோர்சஸ்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மற்ற லீடர்ஸ் பற்றி பேசும்போது அது சொல்லியிருக்காரு. வந்து தன்னை பற்றி சொல்லும்போது என்னென்னா விசில் ப்ளோவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த வரப்போகிற எலெக்ஷன் வந்து ஒரு விசில் ரிவல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர். விகேவோட அந்த சிம்பிள் விசில் சிம்பிளை பற்றி சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுவேன் எல்லா வில்லேஜஸையும், பீப்புளை வந்து நான் எல்லாரையும் மீட் பண்ணுவேன் ஒன்ஸ் வந்து டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. மற்றும் இல்லாமல் வேறு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்னென்னா டிவிகே வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக உமனை வந்து ஆக்குப்பை பண்ணுவாங்க. அதாவது ஹாஃப் ஆஃப் தி போஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸு, எஸ்பிஸ் அதெல்லாம் இருப்பாங்க ஸ்டேட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் வந்து ப்ராமிஸும் பண்ணியிருக்காரு. வெல்ஃபேர் போர்டெல்லாம் இருக்கும் ஃபார் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்கு, இண்டஸ்ட்ரியல் ஹஸ்பண்ட் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி ஃபார் ஃபார்மர்ஸ்க்கு, ஃபிஷர்மென் அப்புறம் வீவர்ஸ்க்கெல்லாம் இது இருக்கும், ஏற்படுத்தி கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகே கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக சேஃப்டி ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரனை வந்து என்ஷூர் பண்ணும், லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம், அப்புறம் வந்து க்ளீன் டாய்லெட்ஸை வந்து என்ஷூர் பண்ணுறோம், இந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லலாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடாக நாங்கள் வந்து இதை மாற்றுவோம் அப்படின்னு வந்து அவர் இந்த ப்ராமிசஸ்லாம் பண்ணியிருக்காரு. இதுதாங்க இந்த பிப்ரவரி 23 வேலூரில் நடந்த மீட்டிங்கில் நடந்த பேச்சுவார்த்தைகள். இவர் வந்து இவ்வளோ ப்ராமிஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. கவர்மெண்ட்டில் இவர் வந்தாருன்னா எப்படி இருக்கும், யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நிறைய பேர் கூட்டணியில் இருக்காங்க. என்டிஏ, ஏஐடிஎம்கே அவங்கெல்லாம் டிஎம்டிகே அப்படிங்க அவங்க 2 பேர் அந்த கூட்டணியில் இருக்காங்க. காங்கிரஸும் வந்து இப்போ டிஎம்கே கிட்ட ஏதோ சீட்ஸ் எல்லாம் ஏதோ ஷேரிங் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. எல்லாமே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். நம்மளுக்கு ஒரு சிறந்த ஒரு நாடாக இருந்தால் அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு செழிப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.